ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 கிலோ கீ ரைஸ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஆல்ரெடி நிறைய டைம் நான் உங்களுக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய குவான்டிட்டி பண்ணும்போது சில டிப்ஸ் எல்லாம் தேவைப்படும் இல்லையா? அது என்னென்னன்றதும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். குவான்டிட்டி பெருசாகும் போது கண்டிப்பாக சட்டியும் பெருசாகும். சட்டி ஃபுல்லாக பரவி எரியிற மாதிரி நல்ல தீ உள்ள அடுப்பாக எடுத்துக்கோங்க. வழக்கம் போல் எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நெய் சோறாக்கும் போதும் சரி, பிரியாணி செய்யும் போதும் சரி, பக்கத்து அடுப்பில் நல்லா தண்ணியை காய வச்சிருவேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இந்த டைமும் செஞ்சு டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ரொம்ப கம்மியாகவே போட்டாவே போதும். ட்ரையாக போட்ட பட்டை, கிராம்பு, ஏலக்காயிலேருந்து ஸ்மெல் வராது. ஸோ கண்டிப்பாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நிறைய புதினா மல்லி சேர்த்துக்கோங்க, நல்ல ஸ்மெல் கொடுக்கும். இப்போ காய வச்ச தண்ணியை ஊற்றினோடனே வித்தின் 2 மினிட்ஸில் மறுபடியும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அழகாக கழுவி வச்சு 20 மினிட்ஸ் ஊற வச்ச ரைஸை ஃபுல்லாக அதில் சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு வந்து 1 கப்பு நான் ரைஸ் எடுத்தேன்னா 1.5 கப்பு தான் தண்ணி எடுத்திருக்கேன் நான். இன்னைக்கு நான் யூஸ் பண்ணிக்க ரைஸ் வந்து டில்டா ரைஸ் XXL. சூப்பராக இருந்துச்சு, நல்லா மனமாக இருந்துச்சு. நான் யூஸ்வலாக இந்த மாதிரி குங்குமப்பூ போட மாட்டேன், ஆனால் பெரிய குவான்டிட்டியாக இருக்குன்றனால போட்டு செம்ம சூப்பராக ஃப்ளேவராக இருந்தது. நீங்களும் பெரிய குவான்டிட்டி பண்ணும்போது பயப்படாமல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க.